இதிலே கடவுளுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலே நாம் கருத்தா இருக்க வேண்டும் என்று மோசே வழியாக இறைவன் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஏனென்றால் கடவுள் ஒருவரே, அவரை நாம் அன்பு செய்ய வேண்டும். அவரை நாம் கொடுத்த வாக்குறுதிகளை கடைபிடிப்பதிலே முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருப்போமானால் கடவுளுடைய அன்புக்குரியவராகவும் அவருடைய அருளை பெற்றுக் கொள்கின்ற மக்களாகவும் நாம் வாழ்வோம் என்பதை அவர் தீர்க்கமாக இன்று எடுத்துக் கூறுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பழைய நியமங்கள் எப்படி இருந்தது, அதாவது பழைய முறைகள் எப்படி இருந்தது, புதிய முறைகள் எப்படி இருந்தது என்பதை இங்கு எடுத்துக் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான ஒரு படிப்பினையை மக்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் உங்களுக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் உங்கள் பகைவரிடம் வெறுப்பு கூறுவதும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்கின்ற புதிய போதனை இயேசு கிறிஸ்து இங்கே கொடுக்கிறார். ஒரு புரட்சியாளனாக இயேசு கிறிஸ்து இங்கே எடுத்துக்கிறார். மனிதத்தை மதிக்க வேண்டும். கடவுளுடைய படைப்பிலே வந்திருக்கின்ற எல்லா மனிதர்களும் கடவுளைப் போல கடவுளுடைய ஆசிரியை பெற்றவர்கள், கடவுளுடைய உருவத்தை பெற்றிருப்பவர்கள். அப்படியானால் எப்படி ஒருவரை நம்மால் வெறுக்க முடியும்? இந்த கேள்வியை தான் இயேசு கிறிஸ்து மனதில் கொண்டு, உங்களுடைய பகைவரையும் நீங்கள் அன்பு செய்யுங்கள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நமக்கு பகைவர்கள் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நமக்கு தேவையானது ஒருவரிடமிருந்து கிடைக்கவில்லை என்றால் அவர் நமக்கு பகைவராகிவிட மாட்டார். இந்த உலகத்திலே எல்லாரையும் போலதான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் பணக்காரராகவும் ஒருவர் ஏழையாகவும் ஒருவர் ஒரு வேளை உணவு கூட வழி இல்லாமல் இருப்பதை பார்க்கின்ற பொழுதுதான் இந்த மனிதனுடைய பகிராக்குறையை நினைத்து நாம் வருத்தப்பட வேண்டி இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒருவனிடம் காலம் காலமாக அமர்ந்து உண்ணுவதற்கு தேவையான சொத்துகள் இருக்கின்றது, பணங்கள் இருக்கிறது. அவன் ஏழையை பார்த்து கொடுப்பதற்கு அவன் மனம் இருக்க மாட்டேன் என்கிறது. ஆனால் ரோட்டிலே அமர்ந்து பிச்சை எடுத்து உண்புகிறவன் ஒரு நாயையோ ஒரு குருவியை பார்த்தால் தன்னிடம் இருக்கின்ற உணவை அதற்கும் பகிர்ந்து உண்ணுகிறான். இந்த நிலைமைகளை பார்க்கின்ற பொழுதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசிரியர் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறந்து போனால் அத்தனை சொத்துக்களையும் நாம் அள்ளி கொண்டு போவது கிடையாது. முடிந்தவரை கடவுளுக்கு நாம் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இருப்பதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரு உயிர் தான், எல்லாருக்கும் ஒன்று போலதான் கடவுள் அனைத்தையும் படைத்திருக்கிறார். ஆகையால் எதிலுமே வேற்றுமை பாராட்டுவதற்கு இடமே இங்கு கிடையாது. அதனால் இயேசு கிறிஸ்து அந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக சொல்லுவது, நீ உனக்கு தெரிந்தவர்கள், உன்னுடைய நண்பர்கள், உனது சகோதர சகோதரிகளை மட்டும் நீ அன்பு செய்வாயானால் அதைதான் பாவிகளும் செய்கிறார்கள், அதைதான் வரி தண்டுபோரும் செய்கிறார்கள். அதனால் நீ எல்லாரிடமும் அன்பு கொள்ளு. பகைவனே இல்லை, பகைவரிடம் அன்பு கொள். உனக்கு தேவையில்லாதவன், உன்னிடம் வம்பு வளர்ப்பவன், உன்னை கேட்பதை ஒருவன் தரவில்லைன்னா அவன் உனக்கு பகையாளி. இப்படி ஒரு எண்ணத்தை நாம் வைத்துக் கொள்ளாமல் இந்த